ஐயா, தங்களுக்கு மிக்க நன்றி. எனக்கு தமிழ் சொல்லிக் கொடுப்பதற்கும் என் வேண்டுகோளை ஏற்று என் இருப்பிடத்திற்கே உங்கள் பள்ளிக்கூடத்தை கொண்டு வருவதற்கு சம்மதித்ததற்கும் நன்றி ஐயா. தமிழ் ஒரு இனிமையான மொழி. அதனை கற்றுக்கொள்வதும் கற்றுக் கொடுப்பதும் ஒரு இனிமையான அனுபவம். இந்த இடத்தை எனக்கு தந்து தமிழ் பணி தடையின்றி நடைபெற உதவிய உங்களுக்கு நான் அல்லவா நன்றி சொல்ல வேண்டும்? சரி, இப்படி மாறி மாறி நன்றி சொல்லிக் கொண்டிருந்தால் எப்படி? இன்றைய பாடத்தை தொடங்க வேண்டாமா? அதுவும் சரிதான், பாடத்தை தொடங்கலாம். முதலியப்பா, அந்த கல்லை புரட்டி போடு. ஐயா இதில் அமர்ந்து படிக்கட்டும். இல்லை ஐயா, எல்லா பிள்ளைகளைப் போல நானும் தரையில் அமர்ந்தே தமிழ் கற்கிறேன். ஐயா, இல்லை, நீங்கள் தரையில் உட்கார வேண்டாம். அது உங்களுக்கு சிரமமாக இருக்கும். ஒரு ஆசிரியரின் கட்டளையை மறுப்பதற்கு முதலில் நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். நான் தரையில் அமர்ந்து தமிழ் படிக்கிறேன் என்று சொல்வதற்கு பல காரணங்கள் உண்டு. தங்களுக்கு முதலில் சமமாக அமர்வதை நான் விரும்பவில்லை. இரண்டாவது, நான் தமிழ் படிப்பது இந்த மண்ணில் வசதியாக வாழ்வதற்கு அல்ல. இந்த அழகான மொழியை சரியாக உள்வாங்கி ஜீவனுள்ள சத்தியத்தை சரியாய் இவர்களுக்கு மொழிபெயர்க்க விரும்புகிறேன். அதற்கு ஆரம்ப நிலையில் இவர்களோடு அமர்ந்து படிப்பதுதான் நல்ல துவக்கமாக இருக்கும். இவை எல்லாவற்றையும் விட ஒரு நற்செய்தியாளனுக்கு இருக்க வேண்டிய முதல் தகுதி தாழ்மை. ஊழியத்திற்கு தன்னை ஒப்புக் கொடுக்கும்போது இயேசு கிறிஸ்துவும் தாழ்மையோடே வாழ்ந்தார் என்று பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. நான் தரையில் அமர்ந்தே படிக்கிறேன். கால்களால் மிதித்து கொண்டிருந்த இந்த மண்ணை கைகளால் தொடுகிற பாக்கியமும் கிடைக்குமல்லவா? உங்கள் எண்ணத்தில் உள்ள தூய்மையும், உங்கள் இதயத்துள்ள தாழ்மையும், உங்கள் வார்த்தையுள்ள வாய்மையும், நேர்மையான ஒருவரை தான் இறைவன் அனுப்பியிருக்கிறார் என்று நம்பிக்கை பெருக்கிறது. பாடத்தை தொடர்வோம், வாருங்கள். கர்த்தர் புகழ் பாடுதற்கு வந்தவனே, தரங்கையிலே கால்கெடுக்க நின்றவனே, தரையினிலே தமிழ் எழுதி கற்றவனே, லுத்தரன் திருச்சபையை தோற்றுவித்த உத்தமனே, என்றைக்கு தன் விரலால் ஜீகன்பால்க் தமிழ் படிக்க ஆரம்பித்தாரோ அன்றுதான் தமிழகத்தில் தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபைக்கு வித்திடப்பட்டது. நற்செய்தி கூறுவதில் அவருக்குள்ள தாகம், நற்றமிழ் மீது அவருக்குள்ள மோகம், இவை இரண்டும் தான் தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை தோற்றுவிக்கப்பட அடிப்படை காரணங்கள். உயிரை உருக்கி செய்தார் தியாகம், அவர் டென்மார்க் அனுப்பிய வெள்ளை மேகம். ஜீகன்பால்க் வாழ்க்கை வரலாறு என்பது கதையல்ல, விதை.